என் தமிழ் சொந்தங்களுக்கு என் நண்பு வணக்கம். நான் உங்கள் சிவா. நான் மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை சந்திக்க வந்திருக்கேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மொபைல் அல்லது பிசியில் வச்சுருக்க லோ குவாலிட்டி இமேஜை எப்படி ஹையஸ்ட் குவாலிட்டி இமேஜாக மாற்றலாங்கிறத இந்த பதிவு மூலிமா பார்க்கலாம். அதுக்கு முன்னால் நான் ஒரு இமேஜை கூகுள் குரோம்லேருந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த இமேஜை பாருங்கள், ரொம்ப ஒரு லோ குவாலிட்டியான இமேஜாக இருக்குது. இந்த மாதிரி லோ குவாலிட்டி இமேஜை எப்படி ஹை குவாலிட்டி இமேஜாக மாற்றலாங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். அதுக்கு முன்னால் இந்த இமேஜை கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸில் போனீங்கன்னா இந்த இமேஜ் எந்த சைஸில் இருக்குது அப்படின்றத நமக்கு காட்டிடும். இப்போ இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா வெறும் 32 KB தான் இருக்குது, அதாவது 1 MBக்கு உள்ளே தான் இருக்குது. அதனால் இந்த இமேஜ் ரொம்பவும் லோ குவாலிட்டியாக இருக்குது. இப்படி இருக்க இமேஜை ஹையர் குவாலிட்டியாக மாற்றுறதுக்கு கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கங்க. கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் இமேஜ் எங்கேஜர் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டில் வர இந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்குங்க. உள்ளே போன பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரௌஸ் ஃபைல்னு கேட்கும். இந்த ப்ரௌஸ் ஃபைலுன்ற இடத்துல அந்த லோ குவாலிட்டி இமேஜை இந்த இடத்துல அப்லோட் பண்ணிவிடுங்க. அப்லோட் பண்ணி முடித்த பிறகு ஒரு 30 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு டவுன்லோடுன்ற ஒரு ஆப்ஷனும் எனேபிள் ஆகும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த இமேஜை டவுன்லோட் பண்ணிக்கங்க. இப்போது நான் உங்களுக்கு பிஃபோர் இமேஜ் ஆஃப்டர் இமேஜையும் இப்போ ப்ரிவ்யூ பண்ணி காட்டுறேன். நல்லா பாருங்கள். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுறது பிஃபோர் இமேஜ். இந்த இமேஜ் எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குதுன்னு பார்த்துக்குங்க. நான் இப்போ செகண்டாக ஓப்பன் பண்ணுறது ஆஃப்டர் இமேஜ். இந்த இமேஜுக்கும் பழைய இமேஜுக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்களே பாருங்கள். நீங்களும் உங்களோட பிசிஆர் மொபைலில் இந்த வெப்சைட் மூலிமா உங்களோட இமேஜை ஹை குவாலிட்டியாக மாற்றி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மேலும் இதுபோல் பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போது தான் நான் அடிக்கடி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மேலும் இந்த தகவலை உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். தேங்க்யூ.